வானரன் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது மிக பிரமாதமாக இருந்துச்சு. வானம் அளவுக்கு ரன் ஆகி இந்த படம் உலகம் முழுவதும் பெயரும் புகழும் பெற்று டைரக்டர் மிகப்பெரிய செல்வமும் செல்வாக்கும் பெற்று அந்த தயாரிப்பாளரும் மிக அதிகமான செல்வத்தோட இதில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்களும் எல்லாமே திறம்பட நடிச்சிருக்காங்க. தம்பி சூப்பர் தம்பி, உண்மையிலேயே அவருக்கு ஒரு கைத்தட்டி தரலாம். ஏன்னா ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கீங்க. நான் முதல்ல குழம்பிட்டேன் யாருன்ட்டு. ஏன்னா உங்கள் தம்பி எனக்கு தம்பி தானே, அவர் தான் அடிக்கடி வருவார் வீட்டுக்கு, அவர் தெரியும். அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஆனால் பிரமாதமாக நடிச்சிருக்கேன் தம்பி. அதில் ஹீரோயின் அவங்க தானே, ஹீரோயின் அவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஆதர் பாலா எப்பவும் நல்ல நடிகர் அவர். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இதில் அக்கா தமிழிசை அக்கா முன்னாள் கவர்னர் அவங்க வந்து என்னை பற்றி பேசுனாங்க. ரொம்ப மகிழ்ச்சி அக்கா, உங்களோட நீங்கள் உங்கள் வாயால் நான் கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி. கஸ்தூரி மேடத்துக்கு நன்றி, அது இல்லாமல் பேரர் சார் அவருக்கும் நன்றி. ஏன்னா ரொம்ப நேரம் இங்கே பேச முடியாத சூழ்நிலை, ஏன்னா எல்லாருமே பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, மேடையில் இருக்கவங்களே பசிக்குதுங்கிறாங்க. அந்த பாப்பா எங்கே அந்த பாப்பா ரொம்ப அற்புதம் பண்ணிச்சு. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு நடிக்க தெரியாது, ஆனால் அவங்க பாப்பா அப்போலாம் அழகாக நடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். படம் மிகப்பெரிய வெற்றி பெறணுங்கிறது என்னோட மனமார வாழ்த்துக்கள். நான் இதில் வந்து அக்கா இருக்கும்போது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் அக்கா போயிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. இருந்தாலும் பத்திரிகை நண்பர்களுக்காக சொல்கிறேன். இடையில என்னோடய சீலை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 பேரை மெம்பர் ஆக்கியிருக்காங்க. மெம்பராகி பணம் வாங்கியிருக்காங்க. சென்சார் கொடுத்துருக்காங்க. என் சீலை போட்டு நான் போடணும், போட்டிருக்காங்க. உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் போலீஸில் முறையாக அதை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இந்த இடத்துல சொல்கிறது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோடய சீலுக்கு போல் என் சீலை போட்டிருக்காங்க. இது என்னோடய ஒரிஜினல் கையெழுத்து. இது இல்லாமல் போலி கையெழுத்து, போலி லெட்டர் பேடு போட்டு சீல் போட்டு கிட்டத்தட்ட 15 பேரை மெம்பர் ஆக்கியிருக்காங்க கில்டில் அப்படின்னு சொல்லி சேர்த்துருக்காங்க. சட்டப்படி வழக்குக்கு போட்டிருக்கேன், போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கேன். ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, சினிமானி வர்றவங்க எதுலேயும் ஏமாந்துட வேண்டாம். இங்கே சங்கம் திறந்துருக்காங்க, அங்கே சங்கம் திறந்துருக்காங்க. ஏமாறாமல் கரெக்டாக யார்கிட்ட கொடுக்கணும் என்னென்னு பார்த்து செய்யணும். கஸ்தூரி மேடம் சொன்னாங்க, நாங்கள் ஒரு டெக்னீஷியன் நம்பி எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. பெப்சி, ஏன்னா வந்து தன் உயிர் போனால் கூட சரி, அந்த கூட வேலை செய்யணும் அத்தனை பேரும் பாதுகாக்கிறது தான் பெப்சி. ஏன்னா நான் அதில் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலே இருக்கேன். அதனால் அந்த தொழிலாளிகள் வந்து எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. பணம்லாம் அப்புறம் தான், முதல்ல தன்னை தான் எதிர்பார்ப்பாங்க. தன் கூட இருக்கிறவங்கள தான் பார்ப்பாங்க. நாங்களாம் ஹீரோயினுக்கு ஒரு எதனா தூசி கூட விழுந்துருக்கோம், அவங்கள அப்படி பாதுகாப்போம். ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் போனோம், அதுதான் நாங்கள் செய்வோம். அதனால் எல்லாமே வந்து தொழிலாளிகள் வந்து எப்பவும் அந்த இடத்துல வேறுபாடு வேண்டாம்னு நினைக்கிறேன். 25,000 தொழிலாளிகள் வேலை செய்கிறாங்க. அவங்க குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது தயாரிப்பாளரோட கடமை, தயாரிப்பாளரை காப்பாற்ற வேண்டியது தொழிலாளிகளோட கடமை. அதுதான் உண்மையிலே. ஏன்னா உயிர் இல்லாமல் உடல் இல்லை, உடல் இல்லாமல் உயிர் இல்லை. அந்த மாதிரி இது எப்பவும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறேன். சார், உங்கள் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். கல்யாணத்துக்கு சீக்கிரம் கூப்பிடுங்க. அடுத்த வாரமா சார்? ஒரு கை தட்டுங்க சார். கல்யாணம் அவருக்கு, மாப்பிள்ளை கல்யாணம். அப்பா அம்மா எங்கே இருக்காங்க? அப்பா எங்கே இருக்காங்களா உங்களுக்கு? சார் சார் பொண்ணு பேர் சொல்லுங்கள் சார். எங்கே வாங்க சார். சார் பொண்ணு பேர் சொல்லுங்கள் சார். ரகசியம் வச்சுருக்கேன். என்ன சாந்தியா இல்லையா? ஏதோ கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஹீரோயின் எங்கே? அவங்க தானா? இல்லையா? சரி சரி சரி, ஓகே. இல்லை தெரியல சார், அதனால் சொன்னேன். வரலையே ஏன்னு கேட்குறாரு சார். அவர் கேட்குறாரு, நான் கேட்கல, அவர் தான் கேட்குறாரு. வரலையே, ஜீவா சார் தான் கேட்குறாரு. வரலையே. இல்லை இல்லை குழப்பம் இல்லை சார். நான் குழம்பு போட்டால் தான் நல்லா இருக்கும். அந்த மீன் பிடிப்பாங்களா, கலைக்கு போட்டால் மீன் மாட்டோம். இது கடலில் ஆறு மாதிரி மீன் பிடிக்குவார். அதனால் இவருக்கு சீக்கிரம் பாருங்கள், அடுத்த செவ்வாய்க்கிழமை கல்யாணங்கிறாரு. உங்களுக்கே தெரியலங்கிறீங்களா? ரொம்ப ஓகே. இது சந்தோஷமாக இருக்கட்டும், இந்த சந்தோஷம் நிலைச்சிருக்கட்டும். எப்பவும் அம்மா அப்பாவை மதிக்கிற எல்லாருமே வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க. இவர் அம்மா அப்பாவை மதிச்சிருக்காரு. அவங்க 2 பேரும் மேடையில் வந்து இது இப்போ பேரரசு சார் பேசுனோடனே அவங்களுக்கு உண்மையிலே நீங்கள் சால்வை போடணுன்னே நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அக்கா இருக்கும்போது போட்டிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அம்மாவும் அப்பாவும் இல்லாமல் உலகத்தில் யாருமே கிடையாது. அந்த அம்மா தான் முதல் கடவுள். உலகத்திலே முதல் கடவுள் அம்மா தான். அதுக்கப்புறம் தான் ஆஞ்சநேயர். நானும் ஆஞ்சநேயர் பக்தன். ரொம்ப பாருங்க, செந்தூரம் வச்சுருக்கேன் இருக்கா? நான் ஆஞ்சநேயர் பக்தன். ஆஞ்சநேயர் தான் எனக்கு சண்டைலாம் கற்றுக் கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் ஆஞ்சநேயர் நம்பி தான் படுப்பேன். ஆஞ்சநேயர் தான் எழுந்திருக்கும் படுப்பேன். பாருங்கள் எல்லாம் எப்படி வந்துச்சு பாருங்கள். அந்த ஆஞ்சநேயருங்கிறது கரெக்டாக வந்துச்சு. அந்த நடனம்லாம் பார்த்து உண்மையாக மிரண்டேனா. ஏன்னா நாங்கள் குஸ்தி பண்ணும்போது இந்த மாதிரி வெறித்தனமாக தான் ஜெய் ஆஞ்சநேயா அப்படிவோம், ஜெய் ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லி அடிப்போம். எவனாக இருந்தாலும் அடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பவர் ஆஞ்சநேயர்னு சொன்னாலே பவர். நீங்கள் வானம் அளவுக்கு ரன் ஆகி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். உங்கள் கல்யாணத்துக்கு நாங்கள் வருவோம் சார், கண்டிப்பாக. ஓகேங்களா? ஓகே. அம்மா அப்பா மதிங்க. அதே மாதிரி தமிழ் உலகத்திலே இந்தியா தான் புண்ணிய நாடு. அந்த நாட்டில் பிறந்த தமிழன் தான் வந்து இன்றைக்கி சித்த மருத்துவம் இருக்குது, யோகாவாக இருக்கட்டும், வர்மக்கலையாக இருக்கட்டும், அத்தனை கலையும் கண்டு தன் உடம்போட நேரே சந்திர மண்டலத்துக்கு போக முடியும், சூரிய மண்டலத்துக்கு போன ஒரே இது தமிழன்.
அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். கஸ்தூரி மேடம் அவங்க ஹேட்ரப்பில் இருக்காங்க, இந்த டீம் வளர்த்து அவங்க வந்திருக்காங்க. இவங்களாம் ஸ்பெஷல் கெஸ்ட்லாம் ஒரு ஒரு சிறிய படத்துக்கு டைம் ஒதுக்கி பண்ணது அவங்களுக்கு உண்மையாக நன்றியை சொல்லணும். வானரன், ஸ்ரீராம் இயக்குனர். ஆக்சுவலி வானரனாலே அனுமான் தான், ஆஞ்சநேயர் தான். அவர் தான் ஸ்ரீராம் பாரு. இங்கே ஸ்ரீராம் வந்து ஆஞ்சநேயான் இருக்கார். கொஞ்சம் வித்தியாசம் மாறி காலங்கள் மாறும்ல. அப்போ எத்தனை நாள் தான் அவர் அனுமானே ஸ்ரீராம் சொல்கிறது. ஸ்ரீராம் அவர் நினச்சிருப்பார், ஒரு நாள் ஸ்ரீராம் வந்து அனுமான் சொல்லுவார்ன்னு இருக்கார், நினச்சிருப்பார். சொல்லிட்டே நீங்கள். மற்றபடி நாகேஷ் சாரை பற்றி யாரும் நீ பேசவே முடியாது. நம்ம ராம்ஜி அவர் பேசிட்டார், வாழ்க்கை வரலாறு பேசிட்டார் அவர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகே, ஏதாவது டவுட்டு தான் கூப்பிட்டு கேட்டுங்க அவர்கிட்ட. அவ்வளவு சார் விட்டார். அவங்களோட வாரிசு ஆனந்த் பாபு சாரோட பையன். நான் ஆனந்த் பாபு சாரோட ஈஸ்வரன் படம், அதில் ஹீரோ, அதில் அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆமாம், அவர் பேரன் வந்திருக்காரு. ஆனால் ஒரு டைரக்டரை பாராட்டுறது அவரை பாராட்டுறது தெரியல. ஒரே விஷயம் மட்டும், ஆக்டிங் அவ்வளோ எதார்த்தம், ரொம்ப நேச்சுரல். அந்த லவர்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், பேசிட்டாங்க, அந்த குழந்தைகிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. இந்த கதாநாயகனுக்கு தகுந்த உருவம், கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தீங்க, வாழ்த்துக்கள். ஆமாம், அந்த குழந்தை பின்னிருச்சு அந்த வயசில். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சின்ன குழந்தை இவ்வளவு தூரமாக நடித்தது இந்த படத்தை பார்த்துருக்கேன், அதுக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் இசை ஷாஜகான். ஆமாம், மதம் எல்லாத்தையும் பேசிட்டாங்க, இன்னும் பேசக்கூடாது என்ன, எல்லாத்தையும் பேசிட்டாங்க. நான் எதை கூப்பிட்டீங்க பேசிக்கிறீங்க, அவ்வளோதான். நான் வந்து நன்றி வணக்கம் வாழ்த்து சொல்லி உட்காந்துருக்கலாம். என்னை வந்து உட்காந்துட்டேன் அப்படி திட்டுவிய, இதுக்காக வந்தாலும் கூப்பிட்டோம்ட்டு. நான் எப்படி பண்ணுறதே தெரியல எனக்கு. சீக்கிரம் ரொம்ப பேசுகிறதா, கம்மியாக பேசுகிறதா, அப்படி இருந்தாலும் வாழ்த்தி ஆகணும். நேர்முறை சிந்தனை, பாசிட்டிவ் தாட்டுன்ட்டு அதில் தெரிஞ்சு வச்சு. அதனால் எல்லா வகையிலும் கதாநாயகன் பாலாக இருக்கும் சார். ரொம்ப ஹோம்லியாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க வராதுக்கு 1000 காரணம் இருக்கும், அதை நீங்கள் மேய்க்க சொல்ல முடியாது. தனியாக அப்படி சொல்லுங்க. ஓகே, வேறு ஒன்றும் கமிட் ஆகிட்டாங்க போல இருக்குது. அதுவும் கமிட் ஆகிட்ட அப்படி தான், ஏற்கனவே கூட வரமாட்டாங்க. இருந்தாலும் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த அனுமான், வானரன் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ஏன்னா இது வந்து நான் சமீபத்தில் நிறைய பார்த்துருக்கோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் கதையாக எனக்கு தெரியுது. எனக்கு கதை எனக்கு தெரியாது. ட்ரெயினில் பார்க்கும்போது ஒரு, ஏன்னா இந்த அனுமார் வேஷம் போடுறது, ராமர் வேஷம் போடுறது, இவங்களோட வாழ்க்கை ஒன்று இருக்குல்ல, நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம். அவங்க வேஷம் மட்டும் பார்ப்போம். அனுமார் வேஷம் போட்டு நிற்பாங்க, ராமர் வேஷம் போட்டு நிற்பாங்க, முருகர் வேஷம் போட்டு நிற்பாங்க. ஆனால் நம்ம வந்து அவங்க வேஷம் போட்டோம், அவங்களுக்குள்ள வாழ்க்கை இருக்கும்ல, அவங்க பின்னாடி சில வழிகள் இருக்கும்ல, அது சொல்கிறதா இந்த படமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ராமர் வேஷம் போடலாம், முருகர் வேஷம் போடலாம், ஈசன் வேஷம், என்ன வேஷம் போடலாம். அந்த அனுமார் வேஷம் போகிற கொடுமை இருக்குல்ல, ஏன்னா என்ன வேஷம் அவங்க முகம் தெரியாது சார். அவன் எப்படி இருக்கானு தெரியாது நம்மளுக்கு. படங்களே இப்படி தான், அனுமார் வேஷம் போடுறவங்க என்ன நடித்தாலும் அவ்வளோ நடிச்சிருப்பார், வெளியே அடையாளம் தெரியாதுல்ல. ஆனால் இதில் அந்த அனுமான் வேஷம் போட்ட முகத்தை காட்டியிருக்கார். அந்த படத்தில் வித்தியாசம். ஒட்டுமொத்த டீமு வெற்றி அடையணும்.